தாவீது ஒரு பாவம் செய்யலாம். தாவீது ஒரு பாவம் செய்யலாம். என்ன பாவம்? பத்சேபாளிடத்துல ஒரு பாவம் செய்யலாம். இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு சில காலங்களுக்கு முன்பாக 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 12வது அதிகாரத்துல எடுத்து நாம் வாசித்தோம் என்று சொன்னால், ஒரு யுத்தத்தின் காலம், யுத்தம் செய்ய ராஜாக்கள் எல்லாம் போகிற ஒரு காலத்துல அவர் ஒப்பரிக்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் என்ன செய்கிறது? தவறான ஒரு பார்வை, பத்சேபாவை பார்க்கிறார். அழகுள்ள ஒரு ஸ்திரீ என்று கண்டு தவறாக நடக்கிறார். அந்தோடு அவன் முடிச்சு விடல. அதற்கு பிறகு என்ன செய்யறான்? அவனுடைய கணவனை என்ன செய்யறான்? கொலை செய்யறான். எப்படி ஒரு பிளான் பண்றான் பாருங்க ராஜா. சண்டை போடுற இடத்துல அவ புருஷன் கிட்டே என்ன செய்யறான்? ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறான். இதை போய் என்ன செய்யுது? படைத்தளபதி கிட்ட கொண்டு போய் கொடுன்னு சொல்லிட்டு அதுல என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னா, இவன் என்ன செய்ய முன்னாடியில நிறுத்து, யுத்தம் பெருசா நடக்கும், அப்ப அவனை அங்கேயே நிறுத்திட்டு நீங்களா என்ன செஞ்சிருங்க, பின்னாடி வந்தா அவன் செத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறாரு. அவங்க கையாலேயே அவனுக்கு ஒரு மரண தீர்ப்பு எழுதி கொண்டு போய் கொடுக்கலாம். ரொம்ப ஒரு ராஜாவுக்காகவும் அந்த போர் படை தளபதிக்காகவும் ரொம்பவும் தீவிர ஒரு விசுவாசியான ஒரு மனுஷன். சண்டை நடந்துட்டு இருக்கு, நான் வீட்டு கூட போக மாட்டேன்னு சொன்ன ஒரு நல்ல ஒரு மனுஷன். அப்பேற்பட்ட ஒரு மனுஷன், அதோடு கூட அவன் ராஜாவுடைய பராக்கிரமசாலிகளுடைய லிஸ்ட்ல ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு பராக்கிரமசாலி, சாதாரணமான ஒரு மனுஷன். கூட்டத்தில் இருக்கிற 10ஓட 11 சிப்பாயான ஆள் இல்ல, அவன் ஒரு பராக்கிரமசாலி. அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் என்ன செய்யறான்? கொலை செய்யறான். இங்க கர்த்தருடைய பார்வைக்கு எப்படிப்பட்டதா இருந்தது? அது அருவருப்பாய். வாழ்க்கையில் சில காரியங்களை நாம் செய்யலாம், தேவனுக்கு அருவருப்பான காரியம், நம்ம செய்கிற ஒரு அருவருப்பான ஒரு காரியம். ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். எந்த தீர்க்கதரிசி வந்தாரு? 15ஆம் அதிகாரத்துக்கு நம்ம